ஹலோ கைஸ், வீடியோ பார்க்குறதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, என் காலேஜ் லைஃப் எப்படி ஆரம்பிச்சு, எப்படி போச்சு, எப்படி போகுதுன்னு. பிறகு நான் எப்போ யூடியூப் ஆரம்பித்தேன் அதை பற்றியும் இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நான் வந்து கோயம்புத்தூரில் உள்ள ஒரு காலேஜில் தான் படித்தேன். ஃபஸ்ட் இயர் சேரேன். ஓகேவா, ஹாஸ்டலுக்கு போகிறேன். என் கூட என் ரூமில் 3 திருநெல்வேலிக்காரங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு, நல்லா பேசிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. பிறகு அந்த பைத்தியக்காரங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஓவராக பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, ஹீட்டாக இருக்கும். ஓகேவா, நைட்டு வெயில் டைமில் நல்லா ஹீட்டாக இருக்கும். நான் அப்போ சொல்லுவேன், ஃபேனை போடுங்களா அப்படின்னு. ஃபேனே போட மாட்டாங்க. இது நல்ல குளிர் அடிக்கும். அப்போ வந்து ஃபேனை 5ல் வச்சுட்டு தூங்குவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஃபேனை போடுங்களா, சூடாக இருக்குது அப்படின்னு. நான் நல்லா தூங்கின பிறகு ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அவங்களாம் நல்லா தூங்கிட்டுப்பாங்க. எனக்கு ராத்திரி தூக்கமே வராது. நான் போடுவேன், திருப்பி நான் தூங்கினேன்னு திருப்பி ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் வேணுங்கன்னே வால்யூம் கூட்டி வச்சுருப்பேன்னா ஃபோனில், உடனே போய் எஸ்ஆர் கிட்ட சொல்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். சரி, உங்களோட இனி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பேசாமலே இருந்தேன். அப்புறம் அந்த கிறுக்கு பசங்களோட ஒரு 2 பேர் உண்டு. அவங்க வக்காலத்து, நான் சும்மா போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி மாமா வச்சான் போகிறான் அப்படின்னு கலாய்ச்சிட்டுப்பாங்க. சரி, நான்லாம் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து என் ரூமில் இருக்க ஒருத்தனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. ஓகே, அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சிக்கன் பாக்ஸ் வருது. அதில் ஒருத்தன் என்னென்னா, ஊர் ஃபுல்லாக ஹாஸ்டல் ஃபுல்லாக பாரப்புறான். எப்படின்னா சிரிச்சுக்கிட்டே, இவனுக்கு சிக்கன் பாக்ஸு, இவனுக்கு சிக்கன் பாக்ஸு அப்படி இப்படின்னு. எனக்கு கோவம் வரும். சரி, அவன் கிடக்கான் கிறுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடியே ஒரு சும்மா நான் சொல்கிறேன், எப்படின்னா எனக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறேன். உடனே அதில் ஒருத்தன் ராகுல்னு ஒருத்தன் போயிட்டு தோளில் கை போட்டுட்டு சொல்கிறான், உனக்கு ஆள் இருக்கா, பேர் என்னது, இது ஃபோட்டோ இருக்கா அப்படி இப்படின்னு கேட்குறான். அப்புறம் நான் சும்மா சொல்கிறேன். உடனே இவன் காலேஜ் ஃபுல்லாக போய் பரப்புறான், இவனுக்கு ஆள் இருக்குது, இவன் ஆள் இது இந்த மாதிரி அப்படி இப்படின்னு போய் சொல்கிறான். அப்படின்னா கெட்ட மாதிரியில் இவனுக்கு ஆள் இருக்குது அந்த மாதிரி போய் சொல்லுவான். சரி, நானும் சரி அப்படியே விட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு யூடியூப் இந்த சேனல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதில் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஏதோ வந்து சும்மா கோழியை பற்றி அப்படி இப்படின்னு ஏதோ போட்டிருந்தேன். உடனே எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருக்கிட்டையும், இவன் இல்லை இன்னொருத்தன் வந்து காட்டுறான், நான் பாரு இவன் இப்படி வீடியோ போட்டுக்கான் அப்படி இப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. இது கிளாஸ் ஃபுல்லாக போய் சொல்கிறான், இது வீடியோ போட்டுக்கான் அப்படி சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் கண்டுக்கல. இப்போ வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் இப்போ அவங்ககிட்ட ஒன்று தான் சொல்கிறேன், முடிஞ்ச இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் இனி டெய்லி இதில் வீடியோ போடுவேன். காமெடியாக இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, பொட்டை மாதிரி பின்னாடி வந்து பேசாமல் நேருக்கு நேரம் வந்து பேசுங்க. நான் இதில் டெய்லி வீடியோ போடுறேன். முடிஞ்சால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இதில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகேவா, வேறு இது அதுக்கு பிறகு யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பித்தேன், யாரை பார்த்து ஆரம்பித்தேன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து தீவிர டிடிஎஃப்
அதுக்கு முன்னாடியே இன்னும் என் ஃப்ரெண்டை ஒருத்தன் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அவன் தான் டெய்லி நீ வீடியோ போடுறா, அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரெண்டு. எப்போ நான் அவன்கிட்ட பேசுவேன், எப்போ ரொம்ப க்ளோஸ் ஆனேன்னா இந்த ராவே ப்ரோக்ராம் தான். காலேஜ்லேருந்து ப்ரோக்ராம் வந்துச்சு, அதுலேருந்து தான் ஃபுல்லாக அவங்க கூட தான் சுற்றுவேன், அவங்க கூட தான் பேசுவேன். அவனால தான் நான் யாரை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேனோ அவங்கள நேரில் கூட்டிகிட்டு போய் காட்டினான். அப்புறம் மோட்டிவேட் பண்ணான். இப்போ என்கிட்ட நான் டெய்லி வீடியோ பண்ணுறதுனால எனக்கு டேட்டா பற்றாது நைட்டு யூஸ் பண்ணேன். அப்போ வேறு யார்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் காசு இல்லைடா, காசு இல்லை மச்சி அப்படின்னு சொல்லுவான். இவன் தான் போட்டு விட்றான். நான் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆனாலும் அவனை கண்டிப்பாக மறக்க மாட்டேன். இந்த இடத்துல கண்டிப்பாக நான் அவனை பாராட்டி ஆவேன். அவன் இல்லாட்டா நான் எப்போ இந்த யூடியூப்பை விட்டுட்டு போயிருப்பேன். அவன் தான் டெய்லி வீடியோ போடுறா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்பவும் சொல்லுவான். உங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃப்ரெண்டை தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. அவன் இல்லைன்னா நான் இப்போ இதை விட்டுட்டு போயிருப்பேன் கண்டிப்பாக. இப்போ டெய்லி ஒரு வீடியோ வருதுன்னா அது அவனால தான். டெய்லி போடு மச்சான் போடு, யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, டெய்லி நீ வீடியோ போடு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவான். அவனால தான் நான் டெய்லி இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அவன் பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஏய் தேங்க்ஸ் சார், உன்னால் தான் இது பண்ண முடிஞ்சு. வேறு எதுவும் இல்லை, நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.